அடுத்த மாதம் நவம்பரில் குண்டாஸ் உடைந்து விடுதலையாக போகும் ஏர்போர்ட் மூர்த்தி. கடும் அதிர்ச்சிகள் திருமாவளவன் மற்றும் விசிக தரப்பினர். காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தியில் அந்த புகார் கொடுத்தாருல, அவரும் அந்த மாதிரி எதுவும் சொல்லவும் கிடையாது. இதை தாண்டி எந்த வழக்கும் இல்லை. அதனால ஒருவேளை குண்டாஸ் போர்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தியது சரிதான் என்று தீர்ப்பு கொடுத்தாலும் கூட அது நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு செய்து அதை உடச்சிட்டு வெளியில் வந்துடலாம். அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக நடந்த தகராறு சம்பந்தமான வழக்கிலையும் பெயில் எடுத்துட்டு வெளியில் வந்துடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்த நவம்பர் முதல் வாரத்துக்கு பிறகு வெளியில வருவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுக்கலாம். புரட்சி தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவரும் தீவிர சமூக ஆர்வலரும் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கடுமையான அரசியல் விமர்சனங்களை முன்வைத்து பிரபலமடைந்தவருமான ஏர்போர்ட் மூர்த்தி கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி சென்னை டிஜிபி அலுவலக வளாகத்திற்கு அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்தில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் முன்னிலையிலேயே ஆபாச வார்த்தைகளால் திட்டியதாகவும், கொலை முயற்சி மேற்கொண்டதாகவும், கொடுங்காயம் ஏற்படுத்தியதாகவும் ஐபிசி பிரிவுகள் 294B, 307, 324 உள்ளிட்டவற்றின் கீழ் சென்னை போலீசாரால் உடனடியாக கைது செய்யப்பட்டு புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கு முன்னதாக அவர் மீது வாடகை வீட்டை சொந்தமாக்கியதாக மோசடி வழக்கு, பல்வேறு அரசியல் எதிரிகளால் தொடரப்பட்ட அவதூறு வழக்குகள், சமூக வலைதளங்களில் வன்முறை தூண்டுதல் என்ற புகார்கள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் விசிக தலைமை சார்பில் சென்னை போலீஸ் கமிஷனரிடம் அளிக்கப்பட்ட முறையீட்டின் அடிப்படையில் கமிஷனர் அருண் உத்தரவின்படி தமிழ்நாடு குண்டர் தடுப்பு சட்டம் பிரிவு 3(1) கீழ் ஏர்போர்ட் மூர்த்தி மீது பாய்ந்து 1 வருட காலம் சிறைவாசம் உறுதி செய்யப்பட்டது. இது அவரது அரசியல் எதிரிகளால் திட்டமிடப்பட்ட சதி என்றும், அவரது குரல் ஒடுக்கப்படுவதற்கான முயற்சி என்றும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் கட்சியினர் கடுமையாக குற்றம் சாட்டினர். இந்நிலையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னரும் தொடர்ச்சியாக வாடகை வீடு மோசடி வழக்கு, பிற அரசியல் புகார்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ரிமாண்ட் நீடிக்கப்பட்டு வந்த நிலையில் அரசியல் விமர்சகரும் யூடியூப் சேனல் நடத்துபவருமான ஏகலைவன் தனது சமூக வலைதள பதிவு ஒன்றில் ஏர்போர்ட் மூர்த்தி மீதான குண்டாஸ் வழக்கு அடுத்த மாதமான நவம்பர் மாதத்தில் நீதிமன்றத்தின் 3 மாத ஆய்வு காலக்கெடு முடிவடையும் போது உடைந்து அவர் விடுதலை பெற வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் சமூக அழுத்தம், அரசியல் தலையீடு, அவரது வழக்கறிஞர்களின் திறமையான சட்ட வாதங்கள், குண்டர் சட்டத்தின் தவறான பயன்பாடு குறித்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் ஆகியவை இதற்கு உதவலாம் என்றும், இதன் மூலம் ஏர்போர்ட் மூர்த்தி மீண்டும் சிறையிலிருந்து வெளியே வந்து தனது புரட்சி தமிழகம் கட்சியை வலுப்படுத்தி அரசியல் களத்தில் மீண்டும் தீவிரமாக இறங்குவார் என்ற நம்பிக்கையை அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. ஏகலைவனின் இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான விவாதங்களை தூண்டியுள்ளது. மேலும் இது ஏர்போர்ட் மூர்த்தியின் வழக்கின் தற்போதைய நிலையை பிரதிபலிக்கும் ஒரு முக்கியமான அரசியல் திருப்புமுனையாகவும் பார்க்கப்படுகிறது.